இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 125 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். ஆனாலும் கூட கரடு முரடான பாதையின் வழியாக அநேக நேரங்களிலே நாம் செல்லக்கூடும். அநேக வேளைகளிலே கற்கள் நிறைந்த முட்கள் நிறைந்த பாதையிலே நாம் செல்லக்கூடும். அது ஒரு பஞ்சு மெத்தையிலே படுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. அநேக தடை கற்கள் வாழ்க்கையிலே வரும். அநேக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அநேக இடரல்கள் நம் வாழ்க்கையிலே வரும். நாம் எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் துவண்டு போகாமல் கர்த்தரை பற்றி பிடித்து கொள்வதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் கர்த்தரை நம்புகிறவர்கள், அவர் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பொதுவாக ஒரு மரமானாலும் ஒரு செடி கொடியானாலும் பலத்த காற்று வீசும் பொழுது எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் அந்த காற்றுக்கு அது என்ன செய்யும்? அசையும். காற்று பலமாய் அடிக்கும் போது மரங்கள் வேரோடு சாய்க்கப்படுவது உண்டு. எவ்வளவு பெரிய ஆலமரமாக இருந்தாலும் சரி, பலத்த காற்று வீசும் போது அது சேதப்படுவது உண்டு. ஆனால் மலைகளை பார்க்கிற பொழுது, பர்வதங்கள் குன்றுகளை பார்க்கிற பொழுது, எப்பேற்பட்ட பலத்த காற்று வீசினாலும், புயல் சூறாவளி வீசினாலும் அந்த மலை என்ன செய்யாது? அசையாது. அந்த மலையை அந்த காற்றும் புயலும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. அது போலதான் நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது நாம் ஒரு மலையை போல நாம் அசைக்கப்படாமல் இருப்போம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை சொல்லுகிறது. அருமையான ஆண்டவருடைய பக்தன் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து இந்த வசனத்தை சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகளை கடந்துதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ராஜாவாகுவதற்கு முன்பும் ராஜாவான பின்பும் அவருடைய வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, கரடுமுரடான வாழ்க்கை, நிந்தைகளும் அவமானங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையின் ஊடாகத்தான் அவர் கடந்து சென்றார். ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய நம்பிக்கையை அவர் கர்த்தர் மேல் வைத்திருந்ததினால் அவர் அசையாமல் உறுதியாக நிலைத்து கர்த்தருக்குள் அவர் என்ன செய்தார்? அசையாமல் உறுதியாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் அநேக பாதைகள் வழியாக, தடைகளின் வழியாக, தடை கற்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. சகதிகள், சேறு, பள்ளம் நிறைந்த வாழ்க்கை, இருளான சூழ்நிலைகள் எல்லாவற்றின் ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக வைக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அசையாதபடி, நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். கூட நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? கஷ்டம் வந்த உடனே, பாடு வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிற பொழுது ஆண்டவர் இறுதி வரை நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த தமிழ்நாட்டின் நம்ம டோனாவூர் பகுதியை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அநேக மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர்கள். தேவதாசி பழக்கத்தில் இருந்தும் இன்னும் பெண்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டிருந்த சூழ்நிலை, இன்னும் எத்தனையோ அடிமைத்தனங்களில் இருந்து மக்களை விடுவித்து ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவிய அந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையாரை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய சேவைகள் மிகப்பெரிய ஒரு சேவை செய்து அவர்கள் அனாதை பிள்ளைகளை பராமரித்தார்கள். நல்ல ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்த ஒரு நல்ல தாயார். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தன்னுடைய கால் எலும்பு முறிந்தது நிமித்தமாக 20 ஆண்டுகள் அவர்கள் படுக்கையிலேயே தன்னுடைய நாட்களை கழிக்க நேரிட்டது. மிகுந்த வேதனையின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஜெபிப்பதிலும், பாடல்கள் எழுதுவதிலும், பாடுவதிலும், மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துவதிலும் தன்னுடைய நாட்களை அவர்கள் செலவழித்தார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தரை அவர்கள் என்ன செய்தார்கள்? உறுதியாக நம்பி இருந்ததினால இந்த பாடுகள், இந்த 20 வருட பாடுகள், அந்த வேதனைகள் அவர்களை என்ன செய்ய முடியல? அசைக்க முடியல. அந்த கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்முடைய வலது பாரிசத்துல வைக்கிற பொழுது, நம்முடைய நம்பிக்கையாக நம்ம வைக்கிற பொழுது ஒரு அசைக்கப்படாத வாழ்க்கையை நம்மால் என்ன செய்ய முடியும்?
வாழ முடியும். பாடுகள் நம்மை நெருக்குகிற போது, சரீரம் பலவீனப்படுகிற பொழுது நாம் துவண்டு விடக்கூடாது. நாம் விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். நாம் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். சீயோன் பர்வதமானது காற்றுக்கும் புயலுக்கும் அது என்ன செய்யாது, அது அசைந்து கொடுக்காது, அது வளையாது. அது உறுதியாக நிற்பது போல நம்முடைய விசுவாசமும், கர்த்தர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம் அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். தேவன் அனுமதித்து தான் என் வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் வருகிறது. தேவனை கடந்துதான் இந்த சோதனை எனக்கு வருகிறது. அவர் அனுமதி இல்லாமல் எதுவும் என் வாழ்க்கையிலே வருவது இல்லை என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். நாம் அந்த நேரங்களிலே நாம் விசுவாசத்தோடு நாம் உறுதியாக நிற்கிற பொழுது எதுவும் நம்மை அசைப்பதில்லை. அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். நமக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், விசுவாச வீரர்கள், இரத்த சாட்சிகள், மிஷனரிகள் இப்படிப்பட்ட அனுபவத்தினோடாய் கடந்து சென்றதுனாலதான் அவங்க இறுதி வரை அவங்க வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். அவங்க முன் வைத்த காலை என்ன செய்யல, பின் வைக்கல. அவங்க பாடுகளை கண்டு, சோதனைகளை கண்டு, துன்பத்தை கண்டு அவர்கள் என்ன செய்யல, பின் வாங்கவில்லை. காரணம், அவர்கள் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்தார்கள். எத்தனையோ இரத்த சாட்சிகள் ஆண்டவருக்காய் உறுதியாக நின்று மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ மிஷனரிகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த மிஷனரி பாதையின் நிமித்தமாக அவர்கள் அனுபவித்த வேதனைகள், கஷ்டங்கள் கொஞ்சமல்ல. ஆனாலும் அவர்கள் திரும்பி செல்லல. தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு கர்த்தருக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், பிரயாசப்பட்டு இறுதி வரை ஆண்டவரிலே நிலைத்திருந்து வெற்றி பெற்றார்கள். நாமும் கூட வாழ்க்கையிலே வருகிற அந்த எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் தளராதிருப்போம். எல்லாம் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். எதுவும் நமக்கு இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல. மகிழ்ச்சி நிரந்தரம் அல்ல, அதே போல துக்கமும் நமக்கு நிரந்தரம் அல்ல, கஷ்டங்களும் நமக்கு நிரந்தரம் அல்ல. எல்லாம் மாறி போகிற உலகத்திலே நம்முடைய நம்பிக்கையை, மாறாத நம்முடைய தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிற பொழுது ஒரு மலையை போல, ஒரு சீயோன் பர்வதத்தை போல நாம் அசையாமல் நாம் உறுதியாக நாம் நிலைத்து நிற்க முடியும். இறுதி வரை அவருடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க முடியும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் முடிவு பரியந்தம் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாச பாதையை நாம் தொடர வேண்டும். அப்படி நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் வளர்கிற பொழுது ஒரு சீயோன் பர்வதமாய் நாம் நிற்க முடியும். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை இந்த காலை வேளையிலே அருளி செய்வாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் ஆண்டவரே நம்பிக்கையை வைத்து ஒரு சீயோன் பர்வதத்தை போல நாங்கள் உறுதியாய் காணப்பட, அசையாத வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலே உண்மை நாங்கள் எங்களுக்கு முதலிடம் கொடுத்து, முக்கியத்தை கொடுத்து, உண்மையில் நாங்கள் விசுவாசத்தை வைத்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.